இந்த சென்டென்ஸ்ல which வரணுமா that வரணுமா இதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் which எங்க யூஸ் பண்றது that எங்க யூஸ் பண்றதுன்றது பட் இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க by the end of the video you'll have a clarity where should you use which and where should you use that அப்படின்னு சொல்லி so without any delay we shall get started so first இங்க which நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு திங்ஸை ஒரு திங்கை ரெஃபர் பண்ணுறதுக்கோ ஒரு அனிமலை ரெஃபர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்ன்றது என்னது a thing right so இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா that எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அனிமலை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் திங்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் கூட பீப்புளை ரெஃபர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு எங்கே கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னா பீப்புளை ரெஃபர் பண்ணுறதுக்கு that யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால அதில் டவுட் வராது பட் இந்த அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ் வர்றப்போ அந்த அனிமலுக்கு நம்ம which யூஸ் பண்ணுமா that யூஸ் பண்ணுமா அப்படின்ற டவுட் வரும் ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் which யூஸ் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கமா வந்திருக்கு அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுற மாதிரி வருதுன்னா டவுட்டே வேணாம் உங்களுக்கு which தான் வரணும் that வரவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த whichையும் whichை தொடர்ந்து வரக்கூடிய கிளாஸையும் கிளாஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிலனா அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ which அண்ட் அதை தொடர்ந்து வர கிளாஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு சென்டென்ஸில் இந்த which அண்ட் அதை தொடர்ந்து வர கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர்த்து இது அத்தியாவசியமான ஸ்டேட்மெண்ட்டாக இசென்ஷியலான கிளாஸாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க மை ஃபோன் இஸ்ன்ட் ஒர்க்கிங் என் ஃபோன் ஒர்க் ஆகலை சென்டென்ஸ் முழுமையடையுதா எஸ் என் ஃபோன் வேலை செய்யலை இங்கே இந்த ஃபோனை பற்றி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஃபோன் கமா வந்திருக்கு இப்போ கமா வந்துச்சுனாலே ஏதோ அதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா which அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறேன் இந்த which எதை குறிக்குதுன்னா ஃபோனை குறிக்குது அந்த ஃபோன் ஒரு ஐஃபோன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அந்த ஃபோனை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் தர்றேன் அது இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் முழுமையடையும் அப்படின்றது கிடையாது பட் ஐ எம் கிவிங் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபோன் என்கிட்ட இருக்க ஃபோன் என்னுடைய ஃபோன் ஒர்க் ஆகலை மை ஃபோன் விச் இஸ் அன் ஐஃபோன் அது ஒரு ஐஃபோன் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் புரிஞ்சுதா அண்ட் அடுத்தது she likes to spend her weekends at her mom's house okay அவங்க அம்மாவோட வீட்டில் அவளுடைய வீக்கெண்டை செலவு பண்ணுறதுக்கு பிடிக்கும் அவளுக்கு முடிஞ்சிருச்சு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு பட் ஒரு கமா ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் வருது அப்போ ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போடுறேன் which அப்படின்றது கமா வந்தாலே அதை தொடர்ந்து which அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ which போடுறேன் இந்த which எதை குறிக்குது இந்த மம்ஸ் ஹவுஸை குறிக்குது இங்கே அம்மாவோட ஹவுஸ் எங்கே இருக்கு இஸ் பை த பீச் ஸோ பீச்சின் அருகாமையில் இருக்குன்னு அதை பற்றின எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தருது அதை ஒரு அடிஷ்னல் கிளாஸை அதை தொடர்ந்து வருது அப்படின்னா அங்கே which போடணும் இதே இது that எப்போ யூஸ் பண்ணுவேன்னா இசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அந்த சென்டென்ஸ் முழுமையடைவதற்கு தேவையான அத்தியாவசியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னா that போடணும் அண்ட் முக்கியமாக கமா வரக்கூடாது ரைட் கமா வரவே கூடாது பிகாஸ் கமா வருது அப்படின்னா அதை பற்றின ஆடட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது ஸோ அப்போது கமா கண்டிப்பாக வரக்கூடாது ஸோ இங்கே த பாய் தட் இஸ் இன் யர் கிளாஸ் இஸ் மை பிரதர் அப்போது இது என்னவா சொல்கிறாங்கன்னா நிறைய பசங்க கிளாஸில் இருப்பாங்க ஆனால் உன் கிளாஸில் த பாய் தட் இஸ் இன் யோர் கிளாஸ் எஸ் நிறைய பசங்க இருப்பாங்க ஆனால் உன் கிளாஸில் இருக்கிற அந்த பையன் இருக்கான்ல அவன் தான் என்னுடைய பிரதர் புரிஞ்சுதா நிறைய பசங்க இருக்காங்க பட் உன் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பையன் அவன் என்னுடைய பிரதர் ஸோ ஹியர் தெர் இஸ் நோ கமா அண்ட் that இந்த பாயை குறிக்குது அந்த பையன் யாருன்னா கிளாஸில் இருக்கிற பையன் யோர் கிளாஸ் ஸோ நிறைய பசங்க இருக்காங்க பட் உன் கிளாஸில் இருக்கிற அந்த பையன் தான் என்னுடைய பிரதர் ஸோ இட் கிவ்ஸ் அன் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரைட்
ஸோ அடுத்தது ஐ ப்ரிஃபர் த ட்ரெஸ் தட் இஸ் ஆன் த சேல். தட் இஸ் ஆன் சேல். அப்போ நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஆனால் சேலுன்னு போட்டிருக்காங்கல்ல, இது சேல்க்குன்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்போ தட் இஸ் ஆன் த சேல். தட் இந்த ட்ரெஸ்ஸை குறிக்குது, சேலில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்போது திஸ் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ அந்த சென்டென்ஸ் முழுமை எழுதுறதுக்கு அந்த சென்டென்ஸ்க்கு தேவையான மீனிங்கை சொல்லக்கூடிய கிளாஸாக இது இருக்கு. அதனால இந்த இடத்துல that போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை சென்டென்ஸ் கூட ஆட் பண்ணுது அப்படின்னா அங்கே விச் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனும், எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுது அப்படின்னா அங்கே that அப்படின்ற ப்ரொனவுனும் நம்ம போடணும். ரைட்? ஸோ கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த சென்டென்ஸில் விச் வரணுமா that வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க.